என் தங்க பிள்ளையே, அதிர்ஷ்ட செய்தி கொண்டு இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நாளைய மதியம் 12:17 வரக்கூடிய ஒரு ஆண் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க போகிறார். இவர் வருகின்ற இந்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை தவிர்க்கக்கூடாது. இந்த ஆணை பற்றி தெரிந்து கொள்ளாமல் சென்றாயானால் அது உனக்குத்தான் நஷ்டம் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த நேரம் நீ இந்த தாயின் வார்த்தைகளை தவிர்க்காதே. உனக்கான நல்லதை கொண்டு வந்து தர நினைக்கின்ற இந்த ஆண் உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு நபர். உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை உன் வசமாக்கக்கூடிய ஒருவர். இவரின் அன்பை வேண்டாம் என்று ஒருபொழுதும் என் பிள்ளை உன்னால் சொல்லிவிட முடியாது. இவரின் அன்பு எப்பொழுதும் உனக்கான சந்தோஷத்தை உன் வசமாக்கி தரும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு எதையும் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம், இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எல்லா புரிதல்களையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வரக்கூடிய இந்த காலங்கள் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு நடத்தி தரும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் என்பது உறுதியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற பொழுது உனக்கு நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நன்மைகளை தரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி உனக்கான நன்மைகளை தேடி கொண்டு வந்து நான் கொடுக்கும் இந்த நேரம் அத்தனை அதிர்ஷ்டத்தையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. அத்தனை அதிர்ஷ்டத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்கும் அந்த நேரத்தை நீ மறக்காதே. சரியாக நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உனக்குரிய நன்மைகளை அடுத்தடுத்து பெற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழ தயாராக வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் எல்லா நிலைகளும் உனக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லித்தரும். நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான ஆச்சரியங்களை உன் கண் முன்னால் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றும் என்றென்றும் உனக்காகவே நான் வந்து கொண்டிருக்கும் இந்த காலங்கள் உன்னை சூழ்ந்து நின்று அத்தனை அதிர்ஷ்டத்தையும் உனக்கு எடுத்து தரும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி வருகின்ற இந்த வராகி எப்பொழுதுமே உனக்கான தேவைகளை புரிந்து கொண்டுதான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. அம்மாவினுடைய அன்பை எந்த இடத்திலும் உதாசீனம் செய்து விடாது. நான் வருகின்ற நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு கொடுக்க நினைக்கும் இந்த சந்தோஷங்களை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? வாழ்க்கை அத்தனை திருப்பங்களையும் உனக்கு தருவதற்கு தயாராகிவிட்டது. இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்க தயாராகிவிட்டது. நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த காலங்கள் இனி உனக்கான அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உனக்கென நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கென ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் நாம் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் சரிபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அதிர்ஷ்டத்தை நாம் தேடிக்கொண்டு வந்து இந்த வாழ்க்கையில் நடத்தும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலையையும் நீ சரியாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. இனி என்ன நடந்தாலும் அதை நான் உனக்கு சொல்லித்தரும் மிகப்பெரிய பாடமாக எடுத்துக்கொண்டு நீ சந்தோஷமாக உனக்கான வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது இங்கு எல்லாமுமே அதிர்ஷ்டத்தின் உச்சமாகவே இருக்கும்.
இந்த தெய்வம் இருக்கும் பொழுது எல்லாமுமே உனக்கான அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான புரிதல் கொண்டு உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான நேரங்களை எல்லாமும் கவனமாக உனக்கு உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்காதே. எதையும் கவனமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனையும் மறக்காதே. நாளை மதியத்திற்கு பிறகு ஒரு ஆணின் உதவி உனக்கு கிடைக்கும் என்று அம்மா இத்தனை தெளிவோடு சொல்கிறேன் என்றால் அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இது போன்ற நேரங்கள் உனக்கு எல்லா சந்தோஷங்களையும் சரிபடுத்தி கொடுக்கும். இந்த நேரம் உனக்கான ஆச்சரியங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வருவதை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யாரும் இல்லை என்று சொல்லி நீதான் புலம்புகிறாய். ஆனால் உனக்கு உதவி செய்ய இங்கு ஒவ்வொருவரும் முண்டியடித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நீ பல நல்ல காரியங்களை, பல புண்ணிய காரியங்களை செய்கிறாய். நீ நினைக்கலாம், நான் இந்த இடத்தில் ஒருவருக்கு நல்லது செய்தேன், ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அந்த இடத்தில் எனக்கென்று உதவி செய்துவிட யாரும் இல்லை என்று நீ நினைக்கலாம். ஆனால் உன்னுடைய அந்த எண்ணங்கள் முழுக்க முழுக்க தவறான எண்ணங்கள். உன்னுடைய இந்த எண்ணங்கள் ஒட்டு மொத்தமாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாத எண்ணங்கள். ஏனென்றால் அந்த மனிதர்கள்தான் உனக்கு உதவியை செய்ய விரும்பவில்லையே தவிர தெய்வம் உன் அருகில்தான் வந்து நிற்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் உன்னோடு தான் இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வத்தின் சூழ்நிலைகளினால் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தை நீ ஒரு நொடி பொழுதிலும் விட்டுவிடக்கூடாது. ஒரு நொடி பொழுதிலும் இதையெல்லாமும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது. நமக்கு நல்லது நடக்காது என்ற எண்ணம் உனக்குள் ஒரு பொழுதும் வந்துவிடவே கூடாது. உன்னை சூழ்ந்து வரும் இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும். உனக்கு ஏகப்பட்ட சங்கடங்கள். வாழ்க்கையில் எதையாவது நினைத்து கொண்டு எப்பொழுதும் கலங்கி நின்று கொண்டே இருக்கிறாய். எதையாவது யோசித்து கொண்டு எப்பொழுதும் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் பற்றி உனக்கென சரியான புரிதல்கள் இல்லை. இதை எல்லாவற்றையும் கடந்துதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது நீ என்ன நினைக்கிறாய், ஏது நினைக்கிறாய் என்பதனை எல்லாம் உணர்ந்து நான் அந்த நேரத்தில் உன்னுடைய சங்கடங்களை எல்லாம் போக்கித் தரக்கூடிய ஒருவர் உன்னை தேடி வரும் பொழுது அவரை யாரென்று உனக்கு நான் அடையாளப்படுத்தி விடாமல் போக முடியுமா? அவரை யாரென்று உனக்கு சொல்லிவிடாமல் தான் நானும் சென்று விட முடியுமா? இனி நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து நீ கலங்காமல் உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய இந்த பாடங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். வராகி யாரை கை காண்பித்து கொடுக்கின்றேனோ, யார் உன் வாழ்க்கையில் உனக்கு உதவி செய்வார்கள் என்று நான் சொல்கின்றேனோ அவர்கள் உனக்கு தரக்கூடிய உதவியை நீ எந்த வகையிலும் சந்தேகப்படாமல் அவர்களிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. என்றும் என்றென்றும் உன்னை நான் தேடி வரும் இந்த நேரம் உனக்கான எல்லாமும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை சூழ்ந்து வந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. தெய்வத்தின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி உன் வாழ்க்கையில் தரக்கூடிய இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை சந்தோஷத்தின் பாதையில் அழைத்து செல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. தேவையில்லாதது, தெளிவில்லாதது என்று சொல்லி நீ பதறிக்கொண்டிருக்காமல் தெய்வம் சொன்ன வார்த்தைகள் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நீ நம்பு. நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு அதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ நம்பு.
அது போதும். இனி எதை எண்ணியும் என் பிள்ளை நீ வருந்திக் கொண்டிருக்க வேண்டாம். எதை பற்றியும் சிந்தித்து என் குழந்தை சோதனைக்கு நீ ஆளாக வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும். எல்லாமுமே உனக்கு தெளிவாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையும் இனி உனக்கான நன்மைகளை சரியாக சொல்லித்தரும் என்ற பாடத்தை நீ எப்பொழுதுமே கவனமாக கற்றுக்கொள்ள வேண்டும். நான் இருந்து நடத்துவதை எப்பொழுதுமே நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாமும் நன்மைதான் என்பதனை நீ உணரும் காலம் இது. என்ன நடந்தாலும் எப்பொழுதுமே நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் அது எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த பாடங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் இந்த தாயின் அரவணைப்போடு உனக்கு கிடைக்கும் பொழுது அம்மாவினுடைய அன்பையும் நீ ஏற்றுக்கொள்வாய். இந்த வராகி யாரை அடையாளம் காண்பித்து கொடுத்தாலும் அது சரியானதுதான் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். இனி எந்த இடத்திலும் நீ கலங்க மாட்டாய், எந்த இடத்திலும் நீ குழம்ப மாட்டாய். உனக்கு நடக்கும் நல்லது என்னவென்று நீ உணர்ந்திடுவாய் என்பதனை மறக்காதே. தெய்வம் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையிலும் அத்தனை அதிசயங்களும் நடக்கும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழவும் தொடங்கி விடுவாய் என்பதுதான் உண்மை. உனக்காக நான் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரங்கள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நேரங்களை உறுதிப்படுத்த நீ மறக்காதே. இனி எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கு எது நடந்தாலும் அதையெல்லாம் நினைத்து நீ கலங்காமல் இரு. உன்னை சூழ்ந்து வரும் பல பிரச்சனைகளுக்கு முடிவை நான் கொடுப்பேன் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய வெற்றியை நான் உறுதிப்படுத்துவேன் என்பதனையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. நாளைய மதிய நேரத்திற்கு பிறகு சங்கடகர சதுர்த்தி நேரம், அதாவது சதுர்த்தி திதி ஆரம்பமாகின்றது. தேய்பிறையில் வருகின்ற சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி நாள் அல்லவா? உன்னுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய விநாயக பெருமான் உன்னை தேடி வரக்கூடிய நேரம் அல்லவா? இந்த நாளில் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு அதிர்ஷ்டமும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்காதே. காலம் உனக்கான அத்தனை பலன்களையும் சரியாக தந்துவிடும் இந்த நேரம். என் குழந்தை, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு நீ வரக்கூடிய இந்த தருணங்களை எல்லாம் ஒரு பொழுதும் நீ விட்டு விடாதே. நல்லது நடக்கும் இந்த நேரம் உனக்கு நம்பிக்கையை என்னவென்று சொல்லும் இந்த நேரம். இனி எந்த தருணத்தையும் கைவிட்டு விடாதே. உன்னை சூழ்ந்து வரும் இந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு எப்பொழுதும் நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளும் இங்கு இருக்கிறது. ஏன் தெரியுமா? நான் இருக்கிறேன், உனக்காக நான் வருகிறேன் என்று தெரிந்தவுடன் பாதி காரியங்களை நீ முயற்சி செய்யாமலேயே ஒரு மூலையில் அமர்ந்து விடுகின்றாய். தெய்வம் நமக்கு எந்த சூழ்நிலையிலும் கை கொடுக்கும், நாம் ஏன் முயற்சி செய்ய வேண்டும் என்றல்லவா என் பிள்ளை நீ நினைத்து விடுகின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி நான் வருவதிலும் நான் இருக்கிறேன் என்று உனக்கு சொல்வதிலும் நிச்சயமாக உனக்கு ஆபத்து இருக்கிறது. நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்ய முடியாமல் நீ தவிர்த்து விடுகின்றாய். இனிமேலாவது இதையெல்லாமும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கென
செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றிலும் உனக்கான வெற்றி உறுதி செய்யப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு. வராகி சொன்னது போலத்தான் நான் என்னை உனக்கு உணர்த்தாமல் இருப்பதற்கு இதுதான் காரணம். உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறேனோ அதை எல்லாமும் எப்பொழுதுமே உனக்கு சரியாகவே நான் யோசித்து உன் கைகளில் ஒப்படைக்க நினைக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா நிலையிலும் நன்மைகள் பிறக்கும் இந்த காலங்களை நீ நிச்சயமாக நினைத்து வருந்தாதே. உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும், உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும், உனக்கென ஒவ்வொன்றையும் வழிநடத்த வருகின்ற இந்த பொழுதுகளை எல்லாம் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கிறேன் என்பது உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் எல்லா காரியங்களையும் நீ சர்வசாதாரணமாக கையாள தொடங்கி விடுவாய். எவ்வளவு இருந்தாலும் நாம் நினைத்தது நமக்கு நடந்துவிடும், நம் தெய்வம் அதனை நமக்கு நடத்தி கொடுத்து விடும் என்ற மெத்தன போக்கு உனக்குள் வந்துவிடும். அதனால் இதையெல்லாமும் என் பிள்ளை எப்பொழுதும் கவனத்தில் கொண்டுதான் நீயும் ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும். நம் தெய்வம் நம்மோடு இருக்கின்ற இந்த காலத்தை ஒருபொழுதும் நீ தவிர்த்து விட வேண்டாம். தெய்வம் உன்னை சூழ்ந்து வரும் இந்த நேரத்தை ஒருபொழுதும் நீ சர்வசாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். நாளைய தினம் சதுர்த்தியின் நாயகனான விநாயக பெருமான் எந்த செயலை தொடங்குவதற்கு முன்பாகவும் அவரிடத்தில் சொல்லிவிட்டு தொடங்கக்கூடியவர். இவரினுடைய அன்பு உனக்கு கிடைக்கிறது என்றால் இதைவிட சந்தோஷம் வேறெதுவும் உனக்கு இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இதைவிட மிகப்பெரிய வெற்றி வேறெதுவும் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லது நடக்க தாய் உன்னை தேடி வருவாள். வெற்றியை உனக்கு பரிசாக கொடுக்க எப்பொழுதும் உன்னை தேடி அவள் வருவாள் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்லது நடக்கும் இந்த காலமும் சந்தோஷத்தின் உச்சமும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காதே. கலங்காமலில் தயங்காமலிரு. எப்பொழுதும் நீ விரும்புகின்ற மாற்றங்களும் திருப்பங்களும் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நீ ஆசைப்பட்டது போல உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் என் பிள்ளை நீ கட்டாயமாக புரிந்து கொண்டு வாழ்ந்திடுவாய் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த தருணத்தை என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று செவிகொடுத்து கேட்டு அதன்படி நீ ஒவ்வொரு முயற்சியையும் சரியாக செய்து கொண்டிருந்தால் அந்த விநாயக பெருமானினுடைய அருளோடு உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமுமே உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான தருணங்கள் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ மறந்து விடுவாய். என்றோடு உன்னை ஆட்டி படைக்கும் பல பிரச்சனைகளிலிருந்து உனக்கு தீர்வுகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல வேதனைகளுக்கும் நல்லதொரு தெளிவு உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. என்னாலும் நான் உன்னை தேடி வரும் இந்த நேரம், அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து இத்தனை நேரம் என் பிள்ளை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த வார்த்தைகள் உண்மை என்றால் நிச்சயமாக எனக்கு வஜ்ரகோஷம் என்று பதிவிடு. அம்மா மகிழ்ச்சி அடைவேன். என்னை எந்த அளவில் என் பிள்ளை தேடுகிறாய் என்பதனையும் நான் நிச்சயமாக புரிந்து கொள்வேன். உன்னை என்றும் எப்பொழுதும் அன்பால் அரவணைக்க நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? என்னாலும் உன்னை தொடரும் இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். அம்மா இருக்கிறேன். உனக்கான நன்மைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வெற்றியை உணர்ந்து வாழத் தொடங்கு.
நல்லது எப்பொழுதும் உனக்கென நடக்கத் தொடங்கும் என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.